தெய்வமாய் அவர் இருக்கிறார். காணப்படாத பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய செயல்கள் மூலம் வெளிப்படுத்தினார். அது மட்டுமல்ல, இயேசு யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல சொல்றாரு, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். பிதாவானவர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை தான் நான் செய்கிறேன், நான் தானா எதையும் செய்யல அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. சரி, பிதாவின் அன்பையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் எப்படி விளங்கிக்கலான்ட்டு ஒரு சின்ன உதாரணத்தை பார்ப்போமா? அதாவது, பிதாவின் அன்பை பூலோக தகப்பனின் அன்பிற்கும் இயேசுவின் அன்பை ஒரு தாயினுடைய அன்பிற்கும் ஒப்பிட்டு பார்ப்போம். ஒரு பிள்ளை தனக்கு ஏதோ ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட போய் கேட்கும். அம்மா அப்பா கிட்ட அதை சொல்லுவாங்க. உடனே அப்பா அதுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டாரு. வாங்கி தருவேன் தரமாட்டேன்னு எதுவும் சொல்ல மாட்டாரு. ஆனா